வணக்கங்க. ஒரு சின்ன வீடியோ போடுறேங்க. அதை வந்துங்க, சில பேரெல்லாம் எப்படிங்கன்னா, சில பேரெல்லாம் வயிற்றுக்களை சாப்பிடவே மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணும்போது கேட்ட என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? டைம் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு அப்படிம்பாங்க. டைம் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற புழு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் வந்து ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே. ஆயிரக்கணக்கான கிருமிகளுக்கு நம்ம உணவு போடணுங்க. உணவு போட்டால் தான் அந்த ஆயிரக்கணக்கான கிருமிகள் உணவுகளை சாப்பிடும். என்னங்க? உணவுகள் சாப்பிடும்போது என்னங்க, உணவுகள் நீங்கள் சரியானபடி சாப்பிடலைன்னா அந்த கிருமிகள் வந்து, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து குடல்களை சுரண்டி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். குடல்களை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களை, அதுகளை சுரண்டி 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 சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால தான் உடம்பு சரியில்லாமல் ஆகிறது. நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும் சார், நல்லா சாப்பிடணும். நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள் தான் சார், நல்ல நவசுவையை நல்லா சாப்பிடணும், நல்லா ஒர்க் பண்ணணுங்க, நல்லா ஓடி ஓடி ஒர்க் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், உழைச்சி நல்லா சாப்பிடணும், வயிறு பிடிக்க சாப்பிடணும், நல்லா ஓடணும், ஒடியாரணும், நல்ல இளமையாக இருக்கலாம். இளமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உண்மையை முதல் வாழ கற்றுக்கணுங்க. உண்மை எப்படி வாழணும்னா, சத்திய நேர்மை தர்மம், உழைப்பில்லாத காசு ஜோபில் விடக்கூடாது. ஒன்று, கஷ்டப்பட்டு பல ஷிஃப்ட்டுகள் கூட பண்ணலாம், பல ஷிஃப்ட்டுகளை சம்பாரித்து ஷிஃப்ட் பார்க்குற அளவுக்கு நம்ம உடம்பை தயார் பண்ணணுன்னா நல்லா சாப்பிடணும். வாரத்தில் ஒரு தடவை ஆயில் பாத்து கண்டிப்பாக எடுக்கணுங்க. ஷிஃப்ட்டுக்கெல்லாம் போகிறவங்க, நைட்டு ஷிஃப்ட்டுக்கெல்லாம் போகிறவங்க ஆயில் பாத்து எடுக்கணுங்க. காதுக்கெல்லாம் நல்லா நெய்லாம் ஊற்றணுங்க. பாடி பூரா கம்ப்ளீட்டாக ஜட்டி போட்டு கம்ப்ளீட்டாக ஆயில் பாத்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஆயில் பாத்து எடுக்கணும். ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க, நைட் டியூட்டிக்கெல்லாம் போகிறவங்க அப்படி எடுத்து வண்டியை பிடிச்சி நல்லா சாப்பிட்டு பாடியை கரெக்டாக வச்சுருக்கணுங்க. எந்த பாவ காரியம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே பாடியில் எனர்ஜியாக சக்தியாக மாறும். பாவக்காரியமெல்லாம் பண்ணி அத்தனை ஃபுட்டும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவும் எனர்ஜியாக மாறாது. சரிங்களா? பாவம் இல்லாமல் இந்த நான் சொல்கிற மாதிரி எனர்ஜியில் ஃபுட் நல்லா சாப்பிட்டிங்கன்னா அத்தனையும் சத்தியாக மாறி உங்கள் பாடி நல்லா செமக்காக இருக்கும், நல்லா இருக்கும். என்னங்க? அந்த மாதிரி முயற்சி பண்ணி பண்ணுங்க. முதலுடைய இது வந்து எந்த தவறும் பண்ணாமல் இருந்து ஓடி ஓடி உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு சாப்பிடுங்க, அத்தனையும் சத்தியாக மாறி நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். என்னங்க? பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.